கம்பெனிஸ்ல சில கம்பெனிஸ் வந்து சில யூசர்ஸ் வந்து அவங்க மேனேஜர்ஸ்க்கோ அவங்க ஹெச்ஆர்ஸ்க்கோ ஃபேவரபுளா இருக்கிறவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணனா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், அப்டேட் பண்ணாம இருப்பாங்க. அது maybe the future is based on AI, so லே ஆஃப்ங்கிறது அது எப்படி ப்ரோ அவங்க நம்பி அவர் எக்ஸ்பென்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்காக ஒன்று சேஞ்ச் ஆகி வராங்க. பட் அதில் இல்லை ப்ரோ, அவங்க ஈஸியாக பண்ணிடுறாங்க. எங்களோட லைஃப் நம்ம ஒர்க் அவங்க ஏதாவது பெரிய அத்தாரிட்டி ஏதாவது இது பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் இல்லாமல் இருக்கு. பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல நிறைய பேர் வந்து லே ஆஃப் பண்றாங்களே. இப்ப டிசிஎஸ் அமேசான்ல கூட நிறைய பேர் லே ஆஃப் பண்றாங்கல்ல, அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? லே ஆஃப்ங்கிறது அது எப்படி ப்ரோ அவங்க நம்பி அவர் எக்ஸ்பென்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்காக ஒன்று சேஞ்ச் ஆகி வராங்க. பட் அதில் ஏர்னிங்ஸ் வருதுதான், பட் இருந்தாலும் அவங்களோட கம்ஃபர்ட்லாம் விட்டுட்டு அதை மட்டுமே நம்பி நிறைய பேர் இருக்காங்க. பட் அதை லே ஆஃப் பண்றது ரொம்ப தப்பு. அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுவும் இந்த மாதிரி சப்போஸ் ப்ராஜெக்ட் இல்லை இந்த மாதிரி இது பண்ண போறோம், நீங்க அடுத்த ஆப்ஷன் வந்து தேடுங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லி இருந்திருக்கலாம். பட் இது ரொம்ப தப்பு. என்ன பெஞ்சில் இருக்கவங்க தானே லே ஆஃப் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வேலை இல்லைன்னு தானே லே ஆஃப் பண்ணிருக்காங்க. உள்ள இருக்க பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க? திடீர்னு ஒரு நாள் ப்ரொடக்ஷன் கம்மின்பாங்க, திடீர்னு குவாலிட்டி கம்மின்பாங்க, திடீர்னு அதெல்லாம் இல்லப்பா விடுப்பா பாத்துக்கலாம் மாத்தி மாத்தி பேசுவாங்க. அதெல்லாம் டிபெண்ட்ஸ் தான். பட் அப்படி வந்து பேஸ்ல இருக்காங்க பெஞ்ச்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கலாம்ல. அப்படி இருக்கவங்கள அவங்க டக்குன்னு ரிமூவ் பண்றது லே ஆஃப் கணக்குல வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்க கம்பெனில எப்படி லே ஆஃப் போயிட்டு இருக்கு அண்ட் உங்க கம்பெனில உள்ள ஃபியூச்சர் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன நிலைமை? இல்ல என் கம்பெனில எது லே ஆஃப் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஃபியூச்சர் இங்க நல்லா தான் இருக்கு. நான் வேற ஒரு கம்பெனில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்தேன். இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஒர்க் டீம் இருக்க இடத்த பொறுத்து கம்பெனி வரைக்கும் சேஃபா இருக்கேன்னு சொல்றீங்க. என் கம்பெனி லே ஆஃப் பண்ணி எனக்கு கேள்விப்பட்டது இல்ல, சேஃபா இருக்கு. அதாவது இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டடா மாறி இருக்கு. இப்போ ஏஐ வந்ததுனால 100 பேர் செய்ய வேண்டிய வேலைக்கு ஒரு 5-6 பேர் போதும். அப்போனா ஹைலி ஸ்கில்டா இருக்கிறவங்க மட்டும்தான் சர்வை பண்ண முடியும். பாக்கி இருக்கிறவங்க இன்னுமே ஏஐ இன்னுமே பெருசாக இன்னுமே லே ஆஃப் நடந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா கம்பெனிஸ் எப்பவுமே பார்க்கறது என்னன்னா அவங்களோட ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க. அதனால இட்ஸ் அ ரெகுலர் திங். இஃப் யூ ஹேவ் ஸ்கில் யூ கேன் சர்வைவ் இன் த சிச்சுவேஷன் ஆர் அதர்வைஸ் யூ வில் கெட் லே ஆஃப். அது ஜெனரலான கூலான இது மாதிரி தான் இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு ஜாப் போகிறது கஷ்டம் தான். அது வந்து மோஸ்டா அதான் நீடை பொறுத்து தான். நிறைய பேர் வந்து புதுசாக டெக்னாலஜிஸ் ஏஐ எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால பீப்புளோட ஒர்க் அவ்வளோ தேவையில்லை. அது பொறுத்து மேபி அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அது இல்லாமல் ஃப்ரெஷர்ஸும் அவங்களும் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அவங்களும் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வேறு எது மாறுறாங்க. அப்போ ஃபியூச்சரில் ஏஐனால நிறைய பேருக்கு இன்னுமே ஜாப்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்கள் கம்பெனியில் எப்படி லே ஆஃப் போயிட்டு இருக்கு? அல்ல தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லே ஆஃப் எங்கள் கம்பெனியில் பெருசாக இல்லை. மேபி ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்கு. நம்மளும் ஏஐ கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சர்வை பண்ணணும். நிறைய டெக்னாலஜிஸ் புதுசாக இருக்குது, நம்ம லேர்ன் பண்ணணும். நம்ம சர்வை பண்ணலாம். எல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா லைக் ஹைலி ஸ்கில்டா இருந்தா மட்டும் தான் நம்ம ஃபியூச்சர்ல சர்வே ஆக முடியும், இல்லைன்னா நமக்கு ஈஸியா நம்ம ஜாபை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ். அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் ப்ரோ? ஆமா, ஸ்கில்ஸ் இருந்தால் தான் ஐடியில் சர்வை பண்ண முடியும். நம்ம என்ன டொமைன் நீங்கள் போறீங்க, என்னென்ன ஃபீல்டெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். நிறைய கற்றுக்கணும். இல்லை ப்ரோ, அவங்க ஈஸியாக பண்ணிடுறாங்க. எங்களோட லைஃப் நம்ம ஸோ தப்பு தான் ப்ரோ. மேபி அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஏதாவது லாஸ்ட்டில் போகலாம். நம்ம ஒரு ஹைலி ஸ்கில்டா இருந்தா நம்மள ஏன் ப்ரோ லே ஆஃப் பண்றாங்க? பெஞ்சில் இருக்கவங்கள தானே நிறைய பேர் பண்றாங்க. அப்ப மிஸ்டேக் வந்து நம்மளுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல கம்பெனியோடது நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? நம்மளது தான் ப்ரோ, நம்மளது தான். அவங்களது அவங்க ப்ராஜெக்ட் நல்லா ரன் பண்ணி கொடுத்தா அவங்க ஏன் ரன் பண்ண போறாங்க? நம்ம கிட்ட ஸ்கில் இருக்கிற வரையும் நம்ம தான். ஸ்கில் இருந்தா நம்ம சர்வை ஆகலாம். எங்கேயுமே ஸ்கில் இருந்தா சர்வை ஆகலாம்ல. சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி தான் ஐடியுமே. ஸோ இப்போ ஐடியில் நம்ம ஸ்கில்ஸ் இந்த ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும். பிகாஸ் ஏஐயோட ஆதிக்கம் நிறைய இருக்கு ஃபியூச்சர்ல. இல்லைன்னா லே ஆஃப் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க கத்துக்க வேண்டிய ஸ்கில் செட்ஸ்னா என்னென்ன சொல்லுவீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு? ப்ரோக்ராமிங்ல மேபி நான் படிக்கும் போது பைத்தான், ஜாவா, C++, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இல்லை ஃபுல் ஸ்டாக் அதுக்கெல்லாம் மவுஸ் இருந்துச்சு. இப்போ எப்படின்னு தெரியல. இப்போ சர்டன் பீரியட்ல ஏஐ வந்ததுலேருந்து எனக்கு மேபி ஏஐ ரிலேட்டடா போனா க்ரோத் இருக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல ஏஐ ரிலேட்டட் ஸ்கில் செட்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டா நம்ம வந்து லே ஆஃப்ல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஸோ லே ஆஃப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸ்லயும் ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. இது வந்து என்ன, நான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, கம்பெனிஸ்ல சில கம்பெனிஸ் வந்து சில யூசர்ஸ் வந்து அவங்க மேனேஜர்ஸ்க்கோ அவங்க ஹெச்ஆர்ஸ்க்கோ ஃபேவரபுளா இருக்கிறவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் லே ஆஃப் பண்றது இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல்
ஒரு கிரெடிபிளான யூசர், அதாவது கிரெடிபிளான ஒர்க்குக்கு வந்து நம்மளுக்கு ரெகக்னேஷனும் இப்போ கிடைக்கிறது இல்லை. இப்போ கரண்டா இருக்கிற ஜென்ல இருக்கிற என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேவரிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வராங்க. ஸோ அதனாலதான் அதிகமான லே ஆஃப்ஸ் வந்து டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு கிடைக்காத மாதிரி இருக்கும். இன்டீரியரா நிறைய பாலிடிக்ஸ் நடக்கிறதுனால லே ஆஃப் வந்து நடக்குதுன்றீங்களா? ஸோ ஹெச்ஆருக்கு ஃபேவரா இருக்கவங்க எல்லாம் லே ஆஃப் பண்றது இல்ல. எல்லா கம்பெனிஸையும் அப்படி சொல்றது இல்லை, ஆனா சில கம்பெனிஸ்ல இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோட பழைய டீம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரிசமால தான் நான் வெளியே வர வந்தேன். ஸோ அதனால எனக்கு இப்போ அடுத்தது திருப்பி நான் இன்னொரு கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அடுத்த ஒரு 3-4 months கழிச்சு தான் எனக்கு அடுத்த ஆஃபரே கிடைச்சது. அது 3-4 months எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணா இப்போ ஓரளவு ஸோ அதுக்குள்ள நான் தள்ளப்படுறேன். ஒரு ஃபேவரிசம்குள்ள என்னோட மேனேஜருக்கோ என்னோட டிஎலுக்கோ நான் வந்து அவங்க சொல்றாங்கன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம், என்னோட ஃப்ரீடம் வந்து பறிக்கப்படுறதா நான் கருதுறேன். இப்போ இந்த ட்ரம்ப் ஏதோ ஒரு இது பண்ணியிருக்காருல்ல, அவரு எல்லாமே அவரோட இது பார்த்து எல்லாமே பட்ஜெட் வைஸ் பார்த்து அவங்க நாட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு. பட் அது இன்கேஸ் இது சைட் பை சைடு ஏவும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். நிறைய பேர் வேலையை இழந்துட்டா ஃபீல் பண்றாங்கல்ல. ஸோ அவரோட ரொம்ப கஷ்டம் தான் அது ஓப்பனாக சொல்ல போனால். 10 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்களா, இப்போ எங்கே போவாங்கன்றதுலாம் தெரியல. அது கம்பெனி கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விட்டா பரவாயில்ல. அது டக்கு டக்குன்னு லே ஆஃப் பண்ணிடுறாங்க. இது ஏன்னே புரிய மாட்டேங்குது. என்ன சொல்றாங்க, ப்ராஜெக்ட்லாம் கம்மியா இருக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ எங்க கம்பெனியுமே நிறைய போயிட்டு தான் இருக்கு, இல்லன்னு சொல்ல. பட் ஆனா சொல்றேன், இப்போ நீங்க நிறைய ரீசன் சொன்னீங்கல்ல, அப்ப ஃபியூச்சர்ல ஐடி ஜாப்க்கு ஸ்கோப்பே இருக்காதா? அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய எல்லாம் வந்தது எல்லாம் அவங்கவுங்க விவசாயம் அந்த மாதிரி தான் போய் பாக்குற மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. ஐடி விட்டுட்டு அவங்களோட சொந்த தொழிலுக்கு போறது நல்லதுன்றீங்க பிரிகாஷனா? அதையும் மீறி நான் ஐடியில தான் இருப்பேன், சர்வை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இனிமே ஐடி தான் கண்டிப்பா சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம் ஓப்பனா சொல்ல போனா. ஏன்னா இன்னும் 5 yearsல டெவலப் ஆயிடும்ன்றாங்க ஓப்பனா சொல்ல போனா. ட்ரம்ப்பும் அவர் பக்கத்துக்கு அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. அதனால விவசாயம், ஆட்டோ ஓட்டுறது, இல்ல ரேபிடோ அந்த மாதிரி தான் போக வேண்டியதுதான். வேற ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறது நல்லதுன்றீங்க. இந்த கம்பெனியில உள்ள சீனியர் எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையே ஏதாவது கைத்தொழில், இந்த காளான் கடை அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்க வேண்டியதுதான். ஃபுட்டு, அதாவது ஃபுட் இதுல போனா கரெக்டா இருக்கும். ஐடி நம்ப வேணான்றீங்க ஃபியூச்சர்ல? கண்டிப்பா ஐடி நம்பவே கூடாது. ஓப்பனா சொல்லப்போனா ஐடி நம்பவே கூடாது. ஹெல்த் கேர் கூட ஓகே, பட் ஐடி நம்புறது ரொம்ப கஷ்டம். ஒர்க் அவங்க ஏதாவது பெரிய அத்தாரிட்டி ஏதாவது இது பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு ப்ராஜெக்ட் இல்லாம இருக்கலாம். நிறைய கம்பெனிஸ்ல ப்ராஜெக்ட் இல்லன்னு நினைக்கிறீங்களா? ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கும், பட் சேலரி அதிகமா கொடுக்கறத விட ப்ரெஷரா கொடுத்து அவங்க கிட்ட வேலையை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பர்சனுக்கு நிறைய சேலரி கொடுக்கறது பதிலா ஃப்ரெஷர்ஸ் வச்சு கம்மி சேலரியில வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, சொன்னது கரெக்ட் தான் ஆக்சுவலி. சோ இப்ப ஏஐயோட ஆதிக்கம் நிறைய இருக்குல்ல, அப்ப ஃபியூச்சர்ல இன்னும் ஐடி ஜாப்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்களா? முந்தி காலத்துல லேப்டாப் வந்தா வேலை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. லேப்டாப் வந்ததுனாலதான் இப்போ எல்லாம் நம்ம வேலை பாக்குறோம். வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கூட வேலை ஏதாவது பெருசா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேலை இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? அது மூலமா வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது கிரியேட்டிவா ஏதாவது பண்ணலாம். அது நீங்க சொல்றது புதுசா இருக்கு. நிறைய பேர் ஏஐனால வேலை போகும்னு சொல்லுவாங்க, நீங்க ஏஐனால வேலை இன்னும் கிடைக்கும்ன்றீங்க. அதாவது ஹியூமன் பீயிங் இல்லாம எந்த வேலையும் இல்லல்ல. ஏஏ இருக்குன்னா எல்லாமே ஏஏ பாத்துக்கலாம், நம்ம எதுக்கு அப்படின்னு விட்டுறலாம். அங்க வந்து ஹியூமன் எரர் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஹியூமன் இருந்தா மட்டும்தான் அது இது பண்ண முடியும். சில விஷயங்களால ஹியூமன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்ன்றீங்க. ஏஐ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணுமானா கரெக்டா பண்ணாது, அக்யூரேட்டா இருக்காதுல்ல. அது ஓகே, பட் ஏஐனால இன்னும் நிறைய பேர் லே ஆஃப் பண்ணிடுவேன்னு சொல்றாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? மேபி கிரியேட்டிவா இருந்துச்சுன்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எனக்கு அந்த ஒபினியன் இல்ல. இப்போ கிரியேட்டிவா ஸ்கில்டான ஒரு பர்சன் ஏஐ வந்தாலும் சர்வை பண்ண முடியுமா ஐடில? கம்மி தான். ஏன்னா ஏஏ எல்லாமே பண்ணி கொடுத்துரும், அதனால கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். வேணா செக் பண்றதுக்கு வேணா இதா இருக்கலாம். ஃபியூச்சர்ல அப்ப நிறைய ஜாப் ரிஸ்க் அதிகம் இருக்குன்றீங்க ஐடில? இருக்கலாம். ஆக்சுவலா சீனியர்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக வந்து அவங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து அதிகமா கொடுக்கணும். பட் வந்து கம்பெனி இன்னும் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கம்மியான சேலரி கொடுத்தா போதும். ஸோ அவங்க அந்த இதுக்காக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மெம்பர்ஸ் வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நியூ மெம்பர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கொடுக்குற சேலரி 4 ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுத்து வேலை வாங்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்ப இன்னுமே ஃபியூச்சர்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்குலாம் வேலை போகணும்னு நினைக்கிறீங்களா? மேபி சான்ஸ் நிறைய. ஏஐ வேற டெவலப் ஆயிடுச்சுல, ஏஐனால நிறைய பேர் லே ஆஃப் பண்றான்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏஐ பத்தி ஏஐ வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கரெக்டா இருக்குது, பட் அதனால வந்து பேக்ரவுண்ட் இருக்குது. பட் அதை பத்தி இன்னும் தெரியல அவ்வளோ. இல்ல இன்னும் ஃபியூச்சர்ல ஏஐனால இன்னும் லே ஆஃப் நிறைய நடக்கும்னு நினைக்கிறீங்களா? எஸ், அதிகமா தான் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம லே ஆஃப்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் பண்ணி நம்மளை காப்பாத்திக்கலாம்? நம்ம நாலேஜ் அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஏஐ படிச்சுக்கலாம், இல்ல வேற ஏதாவது கோர்சஸ் படிச்சுக்கலாம். அது போக பர்சனலா வந்து ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இது பண்ணாதான் இனி நம்ம வந்து சர்வைவ் ஆக முடியும். ரீசன் ஏஐ எல்லாம் டெவலப் ஆகுது, ஸோ அது மேபி இருக்கலாம். ஸோ ஏஐ எந்த அளவுக்கு இன்னும் ஃபியூச்சர்ல ஆதிக்கத்தை செலுத்த போது இன்னும் எவ்வளவு வேலை வாய்ப்பு போகணும்னு நினைக்கிறீங்க ஐடி செக்டர்ல?
ஐடி செக்டர்னு இல்லை ப்ரோ, எல்லாத்துலேயுமே ஏஐ வந்துருக்கு. இப்போ நான் ஒர்க் பண்ணுறது ஹெல்த் கேர் தான், ஈவன் அதுலேயும் ஏஐ வந்துருச்சு. இப்போ அதில் நாங்கள் எங்களுக்கு பதிலாக கூட ஏஐ பாதி அக்கௌண்ட்ஸே அது முடிச்சிருது. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாமே ஏஐனால வந்துடும். உங்க அக்கௌண்ட்ஸையும் சேர்த்து ஏஏ பண்ணிடுதா? அப்போ உங்களுக்குமே ஜாப் வந்து ரிஸ்க் தாங்கிறீங்களா ஃபியூச்சர்? இப்போதைக்கு எல்லாமே ரிஸ்க் தான். ஃபியூச்சர்ல நம்மள தக்க வச்சுக்கலாம், இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சதா கண்டிப்பா தக்க வச்சுக்கலாம்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வளர்த்துக்கலாம்னு சொல்றீங்க? டேட்டா அனலிஸ்ட் இல்லைனா ஏஐல ஏதாவது கோர்ஸ் பண்ண சொன்னாங்க. இப்போ நாங்கள் அதுதான் பார்த்துட்டு அதான் ப்ரோ, எப்பயுமே ஒரு கண்ட்ரி வந்துட்டு இன்னொரு கண்ட்ரி எக்கனாமியை டிபெண்ட் பண்ணியிருந்தா அப்படிதான் ப்ரோ. ஸோ வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலை வாய்ப்பு வந்துட்டு உருவாகி, நம்ம வந்துட்டு இன்னொரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அங்கே நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. அதனால வந்துட்டு அவங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்கன்றது வந்து இண்டிவிஜுவல்ஸோட ஸ்கில்ஸை டிபெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்புகள் உருவாக்குறது. நம்ம லே ஆஃப்ல இருந்து நம்மள தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணா சேஃபா இருக்கலாம்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்பரான கம்பெனி சூஸ் பண்ணணும் ப்ரோ, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்துட்டு வெறும் கேஷ்காகவும் இல்லைன்னா வந்துட்டு ஃபேண்டசிக்காகவும் சூஸ் பண்ணாம ப்ராப்பரான ரெப்யூட்டட் கம்பெனி வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ராப்பர் கம்பெனி சூஸ் பண்ணுன்றீங்க? சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் வந்துட்டு கொஞ்சம் நிதானமாக கம்பெனி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி இருந்ததை விட இன்ஜினியர்ஸ் இப்போ அதிகமாக இருக்காங்க. முன்னாடி ஒரு 2016-17 இருந்ததை விட இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ரொம்ப இப்போ அதிகமாக இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு எல்லாருமே ப்ரொஃபஷனல் டிகிரி இன்ஜினியரிங் எடுக்கும் போது அதிக பேர் வெளில வருவாங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ 4 to 5 years 6 years இருக்கவங்க சேலரி அதிகமாக வாங்குவாங்க. ஸோ சம் கம்பெனிஸில் வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுத்தால் நம்ம ஒருத்தர் கொடுக்குற பேரில் ஒரு 3 பேரை வச்சு வேலை வாங்கலாம். ஆப்வியஸாக அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்காது, நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ரீசனால் கூட ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அதனால கம்பெனி பெனிஃபிட் இல்லை. அதனால இப்போ ரீசெண்டாக வந்து ஏஐன்னு சொல்லி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து மல்டிபிள் ரோபோட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால வந்து லே ஆஃப் நிறைய போயிருக்கு. திறமை இல்லாது, மெயின் திறமை இல்லாது. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகிட்டே போகணும். நெக்ஸ்ட் அப்டேட் ஆகிட்டே போனால் மட்டும்தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஐடி நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு வந்து காம்படிஷன் தக்க வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்மள வேலை வாய்ப்பு நமக்கு இருக்கணும், நம்ம தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணலாம்? அதுதான் காம்படிஷன் தான் ஹெவி. காம்படிஷன் ஹெவி, நம்மளோட திறமையை காமிக்கணும். என்னென்ன மாதிரி ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ப்ரோ? ஸ்கில் செட் மீன்ஸ் நம்ம எபிலிட்டி தான் மெயின். எபிலிட்டி அப்போ வந்து டைம் மேனேஜ். இல்லை, ஏஐ வந்ததுக்கு அப்புறமேவே ஒர்க்லோட ஜாப் எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்கு. அது இல்லாமல் ஓவராலாகவே மற்ற கண்ட்ரீஸில் வந்து ரெசிஷன் மாதிரி வந்துருக்கு. எக்கனாமிக்கலாகவே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் இந்த ரஷ்யா அண்டு ஈரான், ஈராக் இந்த பிரச்சனை வந்து நார்மலாகவே வரும். அதாவது அவங்க வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணாமல் இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து லே ஆஃப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால சஸ்டெயின் ஆக முடியும். இப்போ ஒரு டீமில் இருந்துட்டு இன்னொரு டீமில் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பேசிக். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணலன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது வந்து பை டிஃபால்ட்டாகவே நடக்கும். ஸ்கில்ஸ் மேட்ச் ஆகலைன்னா தூக்குவாங்க. அப்படி இல்லைன்னா கம்பெனிஸோட ப்ராஃபிட்டபிள் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மேபி தூக்கலாம். அப்படியும் இல்லைன்னா மேஜராக இந்த 2 ரீசன் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. அது வேணும். ஓகே ப்ரோ, உங்க ஒப்பீனியன்? இது ஒரு ரொட்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலா ஃப்ரெஷர்ஸ் எடுத்துட்டு சீனியர் பர்சன் அப்படி ரீப்ளேஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படி நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 2-3 வருஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஃப்ரெஷரை வந்து இவங்களுக்கு வச்சு ட்ரெயின் பண்ண வச்சு அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ அப்படி பண்ணான்னு நினைக்கிறீங்க? அதுதான் இப்போ நீங்க ஒருத்தர் ஒரே கம்பெனி இருக்கான்னா ஒரு க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க சிடிசியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் சிடிசியில் அவரை வேலை எடுத்துக்கலாம், அடுத்த உள்ளவங்களும் இன்னும் கம்மியாக எடுத்துலாம். மேபி இந்த ஒரு இதாக தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக லைக் நமக்கு ரிஸ்க் தான்றீங்க ஐடியில்? கொஞ்சம் ரிஸ்க் தான். இப்படி சுற்றி பார்த்தாலும் அப்படிதாங்கிறீங்க. ஆமா. ஸோ நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாம உங்களுக்கு ரிஸ்க் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சைடில் யாராவது பாசிவ் இன்கம் பார்த்துக்கலாம். கரெக்டா ப்ரோ? Maybe the future is based on AI, so they don't need employees much. So they're focusing more on AI related, so they don't need employees that much.